श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது கர்மசந்நியாச யோகத்தில் 19வது ஸ்லோகம். இகைவ தைர்ஜிதः சர்கோ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனः நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாः. இகைவ தைர்ஜிதः சர்கோ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனः நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாः. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? ஏஷாம் சொன்னால் எவர்களிடத்தில், எவர்களுடைய மனஹா, தேஷாம் மனஹா ஸ்திதஹா, மனம் என்பது சாமியே சமநிலையில், ஸ்திதம் நிறுத்தப்பட்டதோ, தைஹி அவர்களுக்கு, அத்தகையவர்களுக்கு, இகைவ இகையேவ இங்கேயே, சர்ககான்றது அவருடைய பிறவி இருக்கே, ஜிதஹா ஜெயிக்கப்பட்டது, சர்கஹா ஜிதஹா பிறவி ஜெயிக்கப்பட்டது. அதாவது மனம் சமநிலையில் உள்ளவர்களுக்கு பிறவி இங்கேயே ஜெயிக்கப்பட்டது. மேலும் பிரம்மஹா சமம், பிரம்மம் இருக்கே, எல்லா இடத்திலும் சர்வவியாபியான பிரம்மம், பரபிரம்மம், அந்த சமம் என்பது நிர்தோஷமற்றதும். சாதாரணமாக பிரம்மம் என்று சொல்லும்பொழுது அது தோஷம் இல்லாதது, அதற்கு முழுவதும் சத்துவகுணமே மேலோங்கி இருப்பது. மேலும் அதற்கு என்ன கிடையாது, ரஜசு தமசு அதுபோல குணங்கள் அங்கே இருக்கவே இல்லை. அதனால் என்ன ஆகும், எப்பவும் சத்துவமே மேலோங்கி இருக்கிறதுனால் அது நிர்தோஷமற்றது. எப்பொழுதும் மனம் என்ன இருக்கும், நிலையானதாக இருக்கும். மனம் நிலை பெற்றது, மனம் நிலைமை, அதாவது உறுதியாக ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அது என்ன பண்ணாது, எந்த விதத்துலேயும் அலைபாயாது. அப்போ அலைபாயாத நிலையாக நிற்கக்கூடிய மனம் அப்படின்னு சொன்னால் அந்த பிறவி இங்கேயே ஜெயிக்கப்பட்டது. அது சாதாரணமாக இருக்கிற பிரம்மனிஷ்டர்களுக்கு. அது இல்லாமல் பிரம்மனிஷ்டர்களுக்கு இது எல்லாமே தோகம். ஆனால் பிரம்மம் என்பது சமமானதும் தோஷமற்றதும் என்றோ, அந்த காரணத்தினாலேயே அவர்கள் பிரம்மத்தினிடத்தில் நிலை பெறுகின்றனர். ஸ்திதாகா அப்படின்னு சொன்னால் நிலை பெற்று இருக்கின்றனர். பிரம்மம் என்பது பரபிரம்மம், சர்வாந்தர்யாமி, சர்வவியாபி, சர்வஜன், சர்வேஸ்வரன், அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா முன்னாடி 4 ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லின்னு இருக்கார், விபுஹு அது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் விபுக்கு முன்னாடி ஒன்று என்ன சொன்னார், அதில் இன்னொன்று வித்யா வினய சம்பன்னே, அந்த ஸ்லோகத்தில் சொல்லும்பொழுது ஒரு இடத்துலையும் ஒரு பேர் பிரபுஹு விபுஹு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பிரகாஷயதி ஆதித்யவது அப்படின்னு, அதாவது சூரியனை போல பிரகாசிக்கும், அதுபோல் என்ன சூரியனை போல மாற்றில்லாமல் இருக்கும், அந்த ஞானமயமாக இருக்கும். கடவுள் என்று சொன்னால் என்ன, விபு பிரபு அப்படின்லாம் ஒன்றா சொல்லி கொடுத்தார். அப்புறம் யானைக்கு, மாംസം சாப்பிட்ற புலையனுக்கு, அதுக்கப்புறம் என்ன நன்னா படித்தவனுக்கு, பிராமணனுக்கு, அவர் என்ன சொன்னால் இவாக்கிட்ட எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் ஒன்று போலவே நடத்துகிறவன், அவனுக்கு சரியான மனம் இருக்கும், நிலை பெற்ற மனம் இருக்கும். அதாவது எங்கெங்கே பார்த்தாலும் அங்கங்கே அவ்வுயிருக்கும் அவ்வுயிராக இருப்பது என்னது, பரபிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லி கொடுக்குறார், ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா. ஏஷாம் என்று சொன்னால் யாருடைய மனது சாமிய சமமான நிலையில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் பிரம்மனிஷ்டர்கள். அதாவது மனம் நடுநிலைமையில் சமநிலைமையில் நிறுத்தப்பட்டதோ அவர்களுக்கு இங்கேயே என்ன பண்ணுறது, பிறவி ஜெயிக்கப்படுகிறது. ஏன்னு கேட்டால் பிரம்மத்துக்கு முதல்ல பிரம்மம் எல்லாருக்கும் சமம்னு புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது அதுக்கு தோஷமற்றது, எப்பொழுதும் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், அதுக்கு எந்த விதமான தோஷங்களும் இல்லை, அது எந்த தோஷமும் அதை தூண்டாது. அப்படின்னும் போது அந்த காரணத்தினால் அவர்கள் பிரம்மணி
பிரம்மத்தில் நிலை பெறுத்திருக்கின்றனர். இதற்கு என்ன காரணம்? அழியும் உடலால் அழியா பதவியையும் மானிடப் பிறவியிலேயே எய்த முடியும், தெய்வத்தன்மையையும் எய்த முடியும், அது எய்துதல் கூடும் என்பதை காட்டித் தருவதுதான் என்ன பிரம்மனிஷ்டர்கள். அவர்கள் இதை என்ன பண்ணுறார்கள்? கண்கூடாக காட்டி தருகின்றார்கள் பிரம்மனிஷ்டர்கள். இது பெருமாள் இந்த 5-6 ஸ்லோகம் வரிசையாக சொல்லிட்டு வரும்போது பிரபு விபு அப்படிலாம் சொல்லியும் அந்த பிரம்மனிஷ்டர்கள் எப்படி கண்கூடாக இங்கேயே காட்டித்தர முடியும், அவர்கள் இதையே என்னதுமா பிறவியை ஜெயித்து காட்டுகிறார்கள் என்பதெல்லாம் கர்ம சந்நியாசம். கர்மத்தினால் கர்மத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும், அதில் கிடைக்கக்கூடிய பலன்களை சந்நியாசம் தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்ற மனநிலைமையை வளர்த்து கொள்வதற்கு தன்னை முயற்சி செய்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் வளர்த்து கொள்பவர்கள் இங்கேயே பிறவியை ஜெயிக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.